அப்துல் கலாம் கண்ட கனவை, அவர் கண்ட லட்சியத்தை நனவாக்கணும் அப்படின்னா அரசியல் தான். ஒரு நல் விதைகளை உருவாக்க வேண்டிய அரசாங்கம் 23,000 விதவைகளை உருவாக்கி இருக்கிறது. நைட்டு 12 மணி வரைக்கும் குடிக்கிறான், குடிச்சிட்டு இன்னைக்கு தெருவில் நடந்து கிடக்கிறான். எவ்வளவு கேவலமா இருக்கு. அரசியலை பிசினஸா மாத்திட்டாங்க. சாபக்கேடு உண்ட நாடா தமிழ்நாடு. அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகராக இருந்த நீங்கள் அவரது பெயரில் அரசியல் கட்சி துவங்கியதன் நோக்கம் என்ன? 15 வருடங்களாக இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு அப்துல் கலாம் அவர்கள் இருக்கும் பொழுதே போய் சொன்னதே நடக்கல. அப்ப இன்னைக்கு நான் மட்டும் தனியா இருக்கேன் போய் சொன்னா நடக்குமா? நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அப்ப அதே எந்த அரசியலால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அந்த அரசியல்ல இறங்கி அப்துல் கலாம் கண்ட கனவை, அவர் கண்ட லட்சியத்தை நனவாக்கணும் அப்படின்னா அரசியல் தான் இன்னைக்கு சரி என்று இந்த இளைஞர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர்கள் வேண்டுகோளின்படி இன்றைக்கு அரசியலுக்கு நான் வந்திருக்கேன். இது எங்களுக்கு முதல் முயற்சி, கன்னி முயற்சி, இது தொடக்க முயற்சி. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தமிழகம் இன்றைக்கு இனிமேலும் ஒரு 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 நல்ல ஆட்சியை கொடுக்கலைன்னா தமிழகம் தாங்காது. ஒரு ஒரு நீடித்த நிலையான ஆட்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரே முதலமைச்சர் ஆட்சி வரணும். அதுக்கு வழி இல்லை அப்படின்னா இங்கே உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சோதனை. அப்துல் கலாம் அரசியலுக்கு வர விரும்பவில்லை, ஆனால் அவர் நிலைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிறீர்களா? அவர் அரசியல் வரலன்னு நினைக்கலன்னா எதுக்கு சார் புத்தகம் எழுதுறோம்? அரசியலுக்கு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு ஏன் கேள்வி கேட்டாரு? அவர் கேட்ட 2.5 கோடி மாணவர்களை சந்தித்த ஒரே ஆசிரியர் அப்துல் கலாம் தான். அத்தனை பேர்கிட்டையும் சொல்லுவாரு, அரசியலுக்கு நீ வரணும், இதை தூய்மைப்படுத்தணும், அரசியலுக்கு வளர்ச்சிக்கான அரசியல் இங்கே நடக்கல. நான் கண்ட கனவு, அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாகணும்னா, அப்துல் கலாம் கண்ட கனவு வளர்ந்த இந்தியாவை 20 உருவாக்க வேண்டும் என்றால், அப்துல் கலாம் கனவு கண்ட எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக 2030க்குள் இந்தியா மாற வேண்டும் என்று சொன்னால், 2ஆம் பசுமை புரட்சியை நிரந்தர பசுமை புரட்சியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்று அப்துல் கலாம் கனவு கண்டார். அதிக நீர்வழி சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அப்துல் கலாம் கனவு கண்டார். இந்த கனவுகள் எல்லாம் நனவாக வேண்டும் என்று சொன்னால் 64 கோடி இந்திய இளைஞர்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்தியா விவசாயத்திலும், தொழில்துறையிலும், உற்பத்தி துறையிலும், சேவைத்துறையிலும் 10% வளர்ச்சியை தொடர்ந்த 10 ஆண்டுகளுக்கு கொண்டு செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அப்துல் கலாம் லட்சியம் இங்கு மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேறினால் மட்டும்தான் இது நடக்கும். எனவே அப்துல் கலாம் பிரசிடென்டா இருந்தார். பிரசிடென்டா போட்டியிட்டதே அரசியல் தான். ஏன்னா அரசியல் கட்சிகள் தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அட்வைஸ் பண்ணது அத்தனையுமே அரசியல் கட்சிகளுக்கு தான். அவர் இளைஞர்களை ஊக்குவித்தார். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு அவரை பார்த்து, இன்றைக்கு அவர் கண்ட கனவு அப்துல் கலாமின் ஆட்சியை உருவாக்க வேண்டும், அது தமிழகத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் களத்தில் இறங்கும் போது என்கிட்ட கேட்டாங்க, இத்தனை பேர் தூரத்திலிருந்து பார்த்த நாங்களே அவர் ஆட்சி வரணும்னு நினைக்கிறோம், 20 வருஷம் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு நீங்க ஏன் சார் பயந்துக்கிட்டு ஓறீங்கன்னு என்னை கேட்டான். அதனாலதான் நான் அரசியலுக்கு வந்தேன். உங்கள் கட்சி மாநில கட்சியா, தேசிய கட்சியா? கட்சியின் நோக்கத்தை மக்களிடம் எப்படி எடுத்து செல்வீர்கள்? இல்ல, இது ஆல் இந்தியா கட்சியாக நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ஆனா தமிழகத்துல தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு உடனே நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியாது. தமிழகத்திலேயே இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் வர்றோம். நம்மளுக்கே டைம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் ரீச் அவுட் பண்றதுக்கே நேரம் இல்லை. அப்ப யார் மூலம் ரீச் அவுட் பண்ண முடியும்? உங்களை மாதிரி மீடியா மூலமா தான் ரீச் அவுட் பண்ண முடியும். இப்ப நாங்க என்ன நம்புறோம் அப்படின்னா, தமிழகத்துல ஆரம்பிக்கிறோம், தொடங்குறோம். தமிழகத்தில் நம்ம அதாவது அப்துல் கலாம் என்ன விரும்பினார்னா, ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்துக்கு போட்டி அல்ல. தமிழகம் குஜராத்துக்கு போட்டி அல்ல, தமிழகம் மகாராஷ்டிராவுக்கு போட்டி அல்ல, தமிழகம் கர்நாடகாவுக்கு போட்டி அல்ல. ஆனால் தமிழகம் யாருக்கு போட்டி? தமிழகம் சைனாவிற்கு போட்டி, தமிழகம் சுவிட்சர்லாந்துக்கு போட்டி. அப்படிப்பட்ட வளமும், நீர் வளமும், நில வளமும், மனித வளமும் கொண்ட இந்த நாடு, இந்த தமிழகம் வளர்ந்த நாடுகளுக்கு போட்டியாக வரக்கூடிய வாய்ப்பை பெற்ற தமிழகம். அப்படிப்பட்ட தமிழகத்தை ஒரு வளர்ந்த நாடான சூழல்ல உருவாக்கி காமிச்சா தான் நம்ம ஒரு இந்தியாவிட்ட டச் பண்ணுவோம். அப்ப எங்கள் நோக்கம் ஆல் இந்தியா, பட் ஆரம்பம் தமிழகம். கட்சி துவங்கி சில நாட்களே ஆன நிலையில் தற்போதுள்ள கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி அமைக்க நினைப்பது சரியா? ஜனநாயக நாடு, மக்கள் ஓட்டு போட்டா எந்த கட்சியுமே தோற்கடிக்கப்பட முடியாத கட்சிகள் அல்ல. இந்த கட்சிகள் எல்லாமே தோல்வியை கண்ட கட்சிகள் தான். தலைவர்களும் தோல்வியை தழுவிய தலைவர்கள் தான். அதனால மக்களாட்சி சார் இது. அதாவது மக்களால், மக்களுக்காக, மக்களாலே நடத்தப்படக்கூடிய ஆட்சி மக்களாட்சி. இப்போ மக்கள் முடிவு பண்ணா இவங்கெல்லாம் யார் சார்? மக்கள் தான் முடிவு பண்ணணும். மக்களுக்கு நம்பிக்கையான தலைமையா நம்ம உருவாகணும். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றம் வந்துடும். இன்னைக்கு 2 கோடி இளைஞர்கள் இருக்காங்க சார் வாக்களிக்கிறதுக்கு. இந்த 2 கோடி இளைஞர்களும் இன்றைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று யாரை நம்புகிறாங்களோ அவங்க தான் வர முடியும். அப்ப இப்ப நம்பி ஓட்டு போட்டு நம்ம பெரியவங்க எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க.
அந்த பெரியவங்களுக்கு மகளா பிறந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இளைஞன் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்கல்ல, அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி யாருக்காவது இருக்கா? தமிழகத்தில் ஆட்சி செய்த அதிமுக திமுக கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலம் கட்டியிருக்காங்க, ஓகே, பாலம் கட்டியிருக்காங்க, மற்றபடி கட்டடம் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டடமா கட்டியிருக்காங்க. என்னது, காணொலி காட்சி மூலமா கட்டடமா கட்டியிருக்காங்க. அந்த கட்டடம் எதுக்கு பயன்படுதுன்னே தெரியாது என்ன. ஆனா எதுவுமே ஒரு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்காங்களா? இல்லை. இன்றைக்கு நீங்க எக்ஸப்ட் இலவசம் கொடுத்ததும் அம்மா திட்டங்களை தவிர எந்த திட்டங்களாவது இன்னைக்கு மக்களுக்கு அவங்க வாழ்வுக்கு ஆதாரம் ஒரு நம்பிக்கையோட, நாணயத்தோட, நேர்மையோட உழைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்களா? இல்லை. இன்னைக்கு மின்சாரத்துறை மட்டும் எடுத்துக்கோங்க, 1,20,000 கோடிக்கு பவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, வெளியே இருந்து மின்சாரம் வாங்கியிருக்காங்க. 60,000 கோடி நஷ்டம். அதுல இது ரெண்டையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 24,000 மெகாவாட் மின் சக்தி திட்டங்களை எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கோம். ஆனா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கப்படலை. இங்க அதுல பாதியாவது, அட்லீஸ்ட் பாதியாவது நம்ம நம்மளுக்கு மின்சார தேவைக்கு வாங்கியிருக்கோம். மிச்சம் பாதியாவது பண்ணியிருந்தா கூட கிட்டத்தட்ட 12,000 மெகாவாட் உற்பத்தி நடந்திருக்கும். அப்ப இன்னைக்கு செலவழிக்கப்பட்ட செலவீனமா தான் இன்னைக்கு மின்சாரத்துறை இருக்கு, அது நஷ்டத்துல ஓடுது. அப்படின்னா அப்ப இது ஆட்சி புரிந்த மின்சாரத்துறை மந்திரி என்ன பண்ணார், மின்சாரத்துறை என்ன பண்ணுச்சு, இதுக்கெல்லாம் லீட் பண்ணக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணார்? கேள்வி வருமா இல்லையா? தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளதே, அது சாத்தியமா? 60% இளைஞர்கள் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நல் விதைகளை உருவாக்க வேண்டிய அரசாங்கம் 23,000 விதவைகளை உருவாக்கி இருக்கிறது. இப்போ மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொல்றாங்க, ஆனா கொண்டு வருவேன்னு சொல்லக்கூடிய யாருக்குமே கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. அப்ப மது ஆலையில வருமானம் வருது. அப்ப அரசியலை பிசினஸா மாத்திட்டாங்க. இப்போ அரசியல் என்றைக்கு வியாபாரமா மாறிச்சோ அன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப திமுக சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஆலை மது ஆலைகள் இருக்கு, அதிமுக குடும்பத்தை சேர்ந்த மது ஆலைகள் இருக்கு. இப்ப 2 ஃபேமஸ் மது அதிபர்கள் தான் இந்த நாட்டை ஆளுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி எப்படி உள்ளது? தேசிய கட்சி என்ன சார், தேசிய கட்சி இன்னைக்கு மோடி நல்லா வருவார் நம்பி ஓட்டு போட்டோம். அவர் இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 நாடுகளுக்கு பயணம் சென்று ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காரு. மேக் இன் இந்தியா திட்டம், டிஜிட்டல் இந்தியா திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை அனௌன்ஸ் பண்றாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, கொள்கைகள் சரியில்லாம இருந்தா இது எந்த திட்டங்களுமே செயல்பட்டுக்கு வராது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எந்த திட்டமே குறையான திட்டம் கிடையாது, எல்லாமே நல்ல திட்டங்கள். அது மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் பிளாக்ஷிப் திட்டங்கள் வச்சிருந்தாங்க. இங்க திட்டங்கள் போடுறதுக்கோ ஒரு தலைவர்கள் மாறுறதுக்கோ பிரச்சனை இல்லை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நாட்டில் என்னைக்கு எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸ் இருக்கோ அது வரைக்கும் இந்த நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகவே முடியாது. எக்ஸ்ட்ராக்டிவ் பாலிசிஸை கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணி எது ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டங்களையும் அந்த லாவையும் ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில் ரிமூவ் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லாஸ், இன்க்ளூசிவ் குரோத்துக்கு உரிய ஒரு சட்டங்களை நாம் என்னைக்கு வடிவமைக்கிறோமோ அன்னைக்கு தான் அது நடக்கும். மோடி வடிவமைப்பார் நினைச்சுதான் இத்தனை இளைஞர்களும் ஓட்டு போட்டாங்க, இத்தனை மக்களும் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஆனா அவர் பண்றாரு அப்படின்ற இன்றைக்கு ஒரு மாய பிம்பம் இருக்கு. பண்ணுனா நாட்டுக்கு நல்லது, பண்ணலைன்னா அவரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ஏமாற்றப்படுவார்கள்.